ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து டார்கெட் அடிச்சதுக்கப்புறம் டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா, இது வந்து டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத லைன் பை லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம எப்பவுமே நோட் பண்ண வேண்டியது என்ன, ஒரு ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது தான். மார்க்கெட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து டவுனில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம செல் பார்க்குறது வந்து சேஃபு, பை பார்க்குறது வந்து சேஃப் கிடையாது. சரிங்களா, இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து எப்படி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆர்டர் பிளாக் தான். சரிங்களா, ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இது ஆல்ரெடி வந்து மிட்டிகேட்டட், இது கிடையாது. ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருப்போம். அந்த ஆர்டர் பிளாக்கே ஒர்க் ஆகி மார்க்கெட் வந்து கீழே இழுத்துருக்குது. இதுதான் இப்போ நம்ம பார்க்கவும் போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து தேவைப்படும். சரிங்களா, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம். சேனல் ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். இது சிம்பிளாக என்னென்னா, இந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டு இப்படி கீழே வந்திருக்கு, இந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டு மறுபடியும் இது வந்து கிரியேட் ஆகிருக்கு, இந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டு இந்த ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் வரைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து அக்யூரசி கம்மியாகும். பட் 3 டைம்ஸ் வரைக்கும் மேஜராக வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய மார்க்கெட்டில் பார்க்கலாம். 1 2 இல்லை, நிறையாவே வந்து மார்க்கெட்டில் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டேப்பு. இது நான் வந்து நம்ம சார்ட் போடுறதுக்கு முன்னாடியே டேப் ஆகிருக்குது. பட் இந்த ஃபஸ்ட்டு டேப்பு ஃபஸ்ட்டு இந்த சிஹெச் கன்ஃபர்மேஷனில் ஒரு சிலருக்கு வந்து சிக்கல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம கிளியர் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டுக்குள்ளே நுழையுது அப்படின்னா சிஹெச் பாயிண்ட் எதுங்க, அதை நம்ம வந்து ஒரு ட்ராப் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா, மேஜராக நல்லா கட்டாக இருக்கிறது எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ வந்து இது வந்து மேஜராக இருக்கிற சிஹெச் பாயிண்ட்டு. இதை வந்து சடனாக வந்து கீழே வந்து மார்க்கெட் வந்து கட் பண்ணுதா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். சரிங்களா, சிஹெச் கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காகலாம் மார்க்கெட் வந்து கீழே வராது. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய க்ரைட்டீரியாஸ் வந்து மார்க்கெட்டை இது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. மார்க்கெட்டில் என்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, இதெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்ற பட்சத்தில். சரிங்களா, இப்போ வந்து இந்த சிஹெச் வேலிடா அப்படின்னு வந்து பிளாங்காக எம்டியாக யாராவது கேட்டாங்கன்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த சிஹெச் முதல் வேலிடே கிடையாது. சரிங்களா, ஷார்ப்பாக வந்து இது வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இது டார்கெட்டே போகட்டும். சரிங்களா, டிபி அடித்து டிபி ஹிட் ஆகட்டும் அப்படின்னா கூட நமக்கு இது வேலிடா அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து வேலிட் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு தடவை டிபி அடிக்கிறதுக்கு நீங்கள் எய்ம் பண்ணக்கூடாது. சரிங்களா, நம்ம வந்து ரெகுலராக வந்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரூல்ஸில் தான் ஸ்டிக்காக இருக்கணும். சரிங்களா, ஒரு தடவை அது டார்கெட் போயிடுச்சு, அடுத்த தடவையிலேருந்து நான் இந்த ஆர்டர் பிளாக்கில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி எடுக்காதீங்க. கொஞ்சம் வந்து இம்பல்ஸாக வந்து மார்க்கெட் வந்து இறக்குதா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்குறது ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா, பொறுமையாக பண்ணுங்கள். மார்க்கெட்டை வந்து ஹரிபை நம்மளுடைய ஓன் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்து போட்டோம்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாது. சரிங்களா, இது நான் வந்து அனுபவத்திலேயே சொல்கிறேன். சரிங்களா, அதனால் நம்மளுடைய க்ரைட்டீரியாஸ்க்கெல்லாம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணாது. மார்க்கெட்டில் என்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குதோ அதை நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேமுக்கு மாத்திரம் மறுபடியும் மார்க்கெட் வந்து உள்ளே வருதா அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணுறோம். சரிங்களா, ஓகே, இப்போ வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து உள்ளே வருது. சரிங்களா, இது வந்து நடந்துருச்சு அப்படின்றத தாண்டி முதல்ல வந்து பிளாங்காக யோசிக்கணும். சரிங்களா, இங்கே வந்து இது ஒரு ஹை, இது ஒரு லோ. சரிங்களா, இது வந்து மார்க்கெட் தாண்டாமல் உள்ளுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குன்னா நம்ம வந்து கன்சல்டேஷன் தான் சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பார்த்து இல்லை இது கன்சல்டேஷனில் இருக்குது, இது நமக்கு தேவையில்லை அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா, இல்லை இது வந்து கொஞ்சம் வந்து கீழே எல்லாம் போகுது மேலே எல்லாம் போகுது அப்படின்லாம் நம்மளாம் நினைக்கக்கூடாது. சரிங்களா, ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு மறுபடியும் வந்து ஆர்டர் பிளாக் வருது. சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம் நான் வந்து இப்போ நான் மறுபடியும் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து மேஜராக பார்க்கலாம். சரிங்களா, இப்போ இந்த சிஹெச் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அப்போலே ஒரு சிஹெச் பார்த்தோம், இப்போ ஒரு சிஹெச் ஒரே பேரில் பார்த்துருக்கோம். இந்த 2 சிஹெச்சுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, அப்போ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு இம்பல்ஸ் மூவ் இல்லாமல் இருந்துச்சு இல்லைங்களா, ஒரு இம்பல்ஸாக வந்து மார்க்கெட் வந்து மூவே கொடுக்காமல் இருந்துச்சு. பட் இந்த சிஹெச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்குது மார்க்கெட்டில்.
நம்ம வந்து தாராளமாக சொல்லலாம் சரிங்களா. இதில் வந்து மார்க்கெட் வந்து கீழே போக போகுது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஒரு இம்பல்ஸாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக்கில் நம்ம வந்து ட்ரேட் எடுத்து இதில் எஸ்எல்ஏ ஹிட் ஆனால் கூட ஓகே, இது வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஒரு எஸ்எல் தான் நமக்கு வந்து இருக்கும் சரிங்களா. இதில் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீட்டாக. அதை விட்டுட்டு நம்ம வந்து சிகிச்சை கொடுக்காத இடத்துல மார்க்கெட் வந்து லைட்டாக இது பண்ணிடுச்சு, மூமெண்ட்டே இல்லாத இடத்துல நம்ம போயிட்டு அப்படி கொடுக்கறது அது அவ்வளோ வந்து நீட்டாக இருக்காது சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ரெண்டாவது என்ட்ரி நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இப்போ எஸ்எம்சியில் வந்து டைரெக்டாக வந்து கேட்குறீங்க நிறைய பேர். ஸோ வந்து ரெண்டாவது என்ட்ரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து நம்ம இப்போ ட்ரெண்டுக்கு கூட தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ட்ரெண்டு கூட போகிறப்ப இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து போகும் சரிங்களா. ட்ரெண்டு எகென்ஸ்டாக போகாமல் டைரெக்டாக போனீங்கன்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து போகும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவ்வளோ தூரம் வச்சுக்கிறோம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஆர்டர் பிளாக்ஸை வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா. இது வந்து டைரக்ட் என்ட்ரி, இது வந்து ஆர்டர் ஃப்ளோ பிரேக்கான நம்ம கொடுக்குற அந்த என்ட்ரி. இப்போ வந்து ஆர்டர் பிளாக்கில் போடுற என்ட்ரிக்கு நம்ம வந்து வேலிடேட் பண்ணுவோம். இந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. ஒன்று மார்க் பண்ணுவோம். மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். டைரெக்டாக மார்க்கெட்டு அந்த ஆர்டர் பிளாக்கில் இது பண்ணிடுச்சு. ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு இங்கே தான் சரிங்களா. அப்போ நம்ம ஒரு வேளை என்ட்ரியே வந்து இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக்கில் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா கூட, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளேஸில் நம்ம வந்து இப்போ ஆர்டர் பிளாக்கில் என்ட்ரிஸ் வந்து எடுக்கிறோம் சரிங்களா. இங்கே எடுத்தால் கூட இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் சரிங்களா. மேலே இருக்கிறது தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். இது நம்மளுடைய ஸ்டாப் லாஸு. டேக் ப்ராஃபிட் சேம் டு சேம் தான் சரிங்களா. அதில் எந்த ஒரு மாற்றமும் நமக்கு கிடையாது ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட்டை மாற்றி மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டைரெக்டாக மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. மார்க்கெட் வந்து டைரெக்டாக நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. நம்ம நினச்சதை விட கீழே போனாலும் எப்பவுமே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கான ஒரு ஆர்ஆர்லேயோ இல்லை வந்து ரீசன்ட் ஸ்விங்லோலேயோ இருக்கிறது கொஞ்சம் சேஃப்டியான ஒரு விஷயம். ரெண்டாவது, இது நம்ம கீழே வரைக்கும் விட்டதுக்கு இன்னொரு ரீசன், நமக்கு ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல கிடையாது. இங்கே எடுத்துச்சுனாலே டேரெக்டாக கீழே வரது மட்டும்தான் அதோட ஒரே ஆப்ஷன் சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கி நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட நினைக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல சின்ன நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்டும் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.